ஆடு குட்டி போட போகுதுன்னு ஆசையாக வீடியோ எடுக்க வந்த எனக்கு மிகப்பெரிய ஆப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு குட்டி போட்டுச்சுங்க. ஆனால் செத்து தான் பிறந்துச்சு. பண்ணையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி மனசை தேற்றி வெளியில் வரத்துக்குள்ளேயே இன்னொரு ஆடுக்கு இதே மாதிரி இப்படி சினையாக இருக்கிற எல்லா ஆடுங்களுமே குட்டி செத்து செத்து பிறக்க ஆரம்பிச்சு. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு 3 காரணங்கள் வந்து வீட்டில் சொன்னவங்க இல்லை எனக்கே தோணுன விஷயங்களை வச்சுருக்கேன். அது என்னென்னங்கிறத உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த வீடியோ எடுத்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் ஏன் பண்ணலை அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்துருக்க எல்லா ஆடுமே ஈடு வந்து குட்டி போட்டுடுச்சு. அதையுமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். பொறுமையாக இருந்தால் நம்ம நினச்சது நடக்கும். எதுவுமே இல்லாத எனக்கு இப்போ ஒரு குட்டி கிடச்சிருக்கு. எல்லா ஆரோக்கியமான குட்டிங்களாக இருக்குது. நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஆடு வளர்க்குறதுல. எல்லாத்துக்குமே பலன் உண்டு. கஷ்டத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு செந்துரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஆடு குட்டி போட போகுதுன்னா, ஆடு வந்து ஒரு 5 மணி இருக்கும். அந்த மணி அளவில் வந்து உட்காந்து எந்திரிக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, ஆடு குட்டி தான் போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு பின்னாடியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா போய் படுக்கும், எந்திரிக்கும், தரையை போட்டு வறண்டும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பெயின் வந்திருக்கு போல இருக்குது. ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கம்பல்சரி நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஒரு விஷயம் இல்லை, ஒரு 4 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஆடு எப்போ கிடாவோட நீங்கள் இன சேர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு டைமை வந்து அட்லீஸ்ட் மந்த்தையாவது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எத்தனை மாதத்தில் ஆடு குட்டி போடுங்கிறத பார்த்து நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கலாம். இன்னொன்று, ஆடு குட்டி போட போகுது அப்படின்னா அது மடி இறங்குறத மட்டுமே சில பேர் வச்சுட்டு ஆடு குட்டி போட போகுதுன்னுபாங்க. ஆனால் என்ன போடாமல் நிற்கிதேன்னு யோசிச்சுட்ருப்பாங்க. மடி இறங்குறப்ப மடி வந்து கிராஜுவலாக இறங்கிட்டுருக்கும். எப்போ பால் காம்புகள் வந்து சுரப்பு விடுதோ அப்போ வந்து ஆடு கம்பல்சரி ஒரு 2 or 3 டேஸில் குட்டி போட்டுரும். 3வது விஷயம், ஆடு குட்டி போடுற அந்த இடம் இருக்குல்ல, அந்த அறை வந்து நல்லா தளர்வாக இருக்கும். அப்போ தான் குட்டி வெளில வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தலைச்சம் சனைனா மட்டும் கொஞ்சம் அது வந்து தளர்னஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி 2வது ஈத்து 3வது ஈத்துக்கு நல்லா தளர்ந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். இது எதையுமே நான் கவனிக்காமல் இருந்ததுனால இந்த ஆடு குறமாத்தையில் குட்டி போட போகுதுன்னே தெரியாமல் இந்த ஆட்டு பின்னாடியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். 5 மணிக்கு இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிது. நைட்டு ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. ஃபுல்லாக இருட்டி ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுத்தரையில் கொண்டாந்து கட்டி போட்டு வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஆடு படுத்துச்சு. ஃபைனலாக கீழே படுத்து அது அறையிலேருந்து வந்து ரோஸ் கலரில் ஒரு திரவம் மாதிரி வந்துச்சு, கொலப்பாக. அந்த திரவத்தை பார்த்தோட்டியே எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஆடு குட்டி போடும்போது வராது, குட்டி இறந்துடுச்சு போல், அதனால தான் இவ்வளோ நேரம் அது மல்லு கட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னா பனிக்குடம் உடஞ்சி தண்ணி வரும். குட்டி போட்டதுக்கப்புறம் ரத்தம் வருமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோஸ் கலரில் கொலப்பாவோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ எதுவுமே வராது. அப்படி வந்திருக்குன்னா குட்டி உள்ளுக்குள்ளே இறந்து 1 நாளோ 2 நாளோ ஆயிடுச்சின்னு தான் அர்த்தம். இதுதான் உண்மை. இது தெரியாமல் நான் ஆடு பின்னாடியே சுற்றிக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு வீட்டில் வேறு திட்டு வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் எனக்கே மனசு விட்டு போச்சு, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது குட்டி சாமானியமாக வெளியில் வரல. உயிரோடு இருக்க குட்டின்னா அதுவாக முண்டி வெளியில் வந்துடும். இறந்து போன குட்டிங்கிறதுனால அந்த ஆடால் நேச்சுரலாக குட்டி போட முடியலை. இங்கே உள்ளவங்க ஆடு வளர்க்குற ஒரு பாட்டி வந்து அதோட வயிற்றெல்லாம் புஷ் பண்ணி அமுக்கி ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குட்டி வெளியில் வந்துச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. அதோட வலி அதுக்கு தான் தெரியும். என்னால் வந்து வார்த்தைகளால் உங்களுக்கு வந்து அது புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த ஆடு கஷ்டப்பட்டுச்சு. என்ன குட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடா குட்டி ஒரு 4 மாதம் 5 மாத குட்டியாக தான் இருக்கணும். எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலை. எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. இது ஒரு தடவை தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுனால ஒரு 4 மாத குட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் எப்போதும் போல் வழக்கம் போல் வர சொல்லி அதுக்கு டிடி போட்டு, ஏன்னா ரொம்ப அமுக்கி குட்டி உள்ளுக்குள்ளேயே இறந்துடுச்சுங்கிறதுனால டிடியெல்லாம் போட்டு அதுக்கு மெடிசன்லாம் கொடுத்து ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம். இந்த ஆட்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ஆட்டில் வந்து பால் நிறையா இருந்துச்சு. நம்ம மனசை எப்போதுமே தளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 குட்டி போட்டவங்கள்ட்டேருந்து ஒரு குட்டி மட்டும் வாங்கி இந்த ஆட்டில் ஊட்ட விட்டு அது இன்றைக்கி ஆடாக நிற்கிது.
எல்லோரும் வளர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வளர்த்துட்டேன். இந்த ஆடு தான் நான் வளர்க்கல, இந்த ஆடு வளர்த்து விட்டுட்டு. ஏன்னா கஷ்டத்தில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து இப்படி ஆயிடுச்சேன்னு மனசை விட்டுட்டோன்னா அது வந்து அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸ் தான். இந்த ஆடு ஒன்று தானே பண்ணங்கும்போது ஆடு வந்து குட்டி சாகுறது, குரமாத்தையில் குட்டி போடுறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதனால் நானும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்லி ஒரு வாரம் கேப் விடும்போது இன்னொரு ஆடு வந்து இதே மாதிரி ரோஸ் கலரில் இருந்துச்சு. அது ரொம்ப இளசனங்கிறதுனால அது குட்டி போடலை. டாக்டர் வந்து தான் சுத்தம் பண்ணிட்டு போனார். இந்த மாதிரி எல்லா ஆடுங்களுமே குட்டி போடுற நேரத்துலையும் ப்ரீவியஸாகவும் இறந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் ஆடுங்க சினையாக இருக்கும்போது தடுப்பூசி போட்டேன். மழை காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயத்தில் தடுப்பூசி போட்டேன். அது 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 கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தடுப்பூசி போட்டால் உடனே நடந்திருக்கணும். அந்த மருந்தோட எஃபெக்ட்னால எல்லாமே ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு 10 நாள் 15 நாள்லேயோ எல்லா குட்டியும் இறந்துருந்துச்சுன்னா நம்ம அதுதான் காரணம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே வந்து 2 மாதம் சென்று 3 மாதம் சென்று இந்த மாதிரி டைம் டிலே விட்டு நடந்தது. 2வது மழை காலத்தில் தீவன பற்றாக்குறைனால நாங்கள் தேக்கந்தழை அதிகமாக போட்டோம். அளவுக்கு அதிகமாகவே போட்டோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சில பேர் அந்த தேக்கம் இலை வந்து கொழுந்து வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும்போது அந்த குட்டி வந்து இறந்து பிறந்துடும்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்குள்ளே வந்து ஆடு வளர்க்குறவங்க இவங்கெல்லாம் சொன்னாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஏன்னா அது வந்து என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. 3வது ப்ரூஃபோட ஒரு விஷயம் மாட்டினது என்னென்னா, என்கிட்ட ஒரு கொம்பாடு எல்லாத்தையுமே முட்டும் ரொம்ப அக்ரெசிவாக உள்ளதுன்னு சொன்னேன்னே, அந்த ஆடு தான். அது ஃபைனலாக ஒரு ஆடு குட்டி வந்து அந்த நம்ம பீட்டலோட ஜோடியாக வாங்கின ஒரு ஆடு குட்டி செத்து நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு வீடியோ. நல்ல பெரிய ஆட்டுக்குட்டி. அதுதான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீட்லேருந்து எனக்கு கிடச்ச குட்டி. அதுவுமே இறந்துடுச்சு. அந்த ஆடு தான் முட்டுனுச்சு. அதை வீட்டில் உள்ளவங்க கண்ணால் பார்த்துட்டாங்க. ஸோ இதுதான் ஆடு தான் முட்டுனுச்சு அப்படிங்கிறது நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். அதனால் அந்த ஆட்டையும் நான் விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் இப்போ நான் 3மே பண்ணுறதில்ல. தேக்கந்தலையும் போடலை, தடுப்பூசியும் போடலை, அந்த ஆடும் இல்லை. பண்ணையில் வந்து ஒரு 5 குட்டி கிடச்சிச்சு. 5 குட்டியில் ஒரு குட்டியை எங்கள் வீட்டில் உள்ளவங்க கொண்டுட்டாங்க. நீ எப்படி 5 குட்டி பிறக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குட்டியை அவங்க கொண்டுட்டாங்கன்னா கொல்லணும்னு நினச்சி கொல்லலை. அவங்களோட அறியாமல் குட்டி பிறந்து அந்த ஆட்டில் பால் இல்லைன்னு சொல்லிட்டு டீ வீட்டில் இருந்ததை வந்து சுட வச்சு கொடுத்துட்டாங்க. டிசென்ட்ரி ஆகி அது இறந்துடுச்சு. எல்லாம் எனக்குன்னே நடக்கிறது மாதிரியே இருக்குது. எதுவுமே இல்லாத எனக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4 குட்டிங்க கிடச்சிருக்குல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இந்த ஃபீல்டில் வந்து நிற்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. விளையாட்டுத்தனமாக வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்திரிச்சு நிற்கக்கூட முடியலை. நம்மளால் நிற்க முடியலைன்னு மல்லு கட்டி முணங்கி எந்திரிச்சு வந்தோம்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற ஊரே காரி துப்புது. இன்னொரு விஷயம் ஏதோ சொன்னாங்களே, நான் நிறைய பாவம் பண்ணதுனால தான் இன்றைக்கி சாணி அள்ளிக்கிட்டு இருக்கேன். நான் சாணி அள்ளுறதுனால என் குடும்பத்தை வந்து நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கும் அடிக்கிட்டே போகிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. கிராமத்தில் ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம். இப்போ என்னோடய மாமியார் வந்து ஆடு வளர்த்து மாடு வளர்த்து அது பால் விற்றுலாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன் கொண்டிருக்கேன். இப்போ புருஷன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃபீஸ் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி சாணி அள்ளுறதுனாலே ரொம்ப இழிவான செயலாகவும், நீ என்ன ஆடு தானே மேய்க்கிற, நீ என்ன மாடு தானே மேய்க்கிற, இல்லைன்னு சபையில் பேசும்போது நீ இப்படியே பண்ணினா அக்கா மாதிரி அப்புறம் மாடு மேய்க்க போக வேண்டியதான், அக்கா வீட்டுக்கு போயிரு அப்படின்லாம் பேசும்போது ரொம்ப வலிக்குது. நானும் ஒரு தொழில் தாயா பண்ணுறேன், ஏன் இது இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நான் அனுபவிச்சிட்டேன். நிறையா அவமானப்பட்டுட்டேன். அதனாலேயே என்னமோ இந்த ஃபீல்டை விட்டு எனக்கு வெளில போகணுங்கிற தாட் இல்லை. நான் போயிட்டேன் அப்படின்னா திரும்ப ஒருத்தவங்க இதுக்குள்ளே நுழையணும் போது நான் வந்து ஒரு உதாரணமாக இருந்தால் அந்த பொண்ணு பண்ணிச்சு, பாதியிலே விட்டுட்டு போயிடுச்சு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. என்னால் முடிஞ்ச வரை சக்ஸஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்க்காக நான் போராடுவேன். இதனால எனக்கு தோல்வி கிடைச்சாலும் பரவாயில்ல, போராடாமல் இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆடுங்க வழியில் துடித்து தன்னோட குட்டியை இழந்து
கஷ்டப்பட்ட ஆடுங்க இப்போ எவ்வளோ ஹாப்பியாக தன்னோட பிள்ளைங்களோட இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்ம என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு ஒரு காலம் வரும் நம்ம சந்தோஷமாக இருக்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆடுங்க எல்லாமே மறுக்குட்டி போட்டிருக்கு. 2 ஆடுமே குட்டி சேம் டைமில் போட்டுச்சு. 2 ஆடுமே சேம் டைமில் வந்து குட்டியை இழந்துச்சு. 2 ஆடுமே சேம் டைமில் வந்து குட்டி போட்டுச்சு. யாருமே பார்க்கல, அதுவாகவே குட்டி போட்டு அதுங்களே வந்து பாதுகாத்து பால் ஊட்டிகிட்டு இருந்துச்சு. கட்டுத்தரை திறக்கும் போது பார்த்தோம்.